திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, இஞ்ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க நம் ஆலயத்தில் கூடியிருக்கும் இறை மக்களாகிய உங்களை மரியாயின் சேனை சமூகம் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரின் வாழ்வு தருகின்ற வார்த்தையை அனைவருக்கும் அறிவிப்பது என்பது திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை நாம் அறிவோம். இதன் அடிப்படையில் இன்றைய நற்செய்தியை அணுக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு 72 சீடர்களை நற்செய்தி பணியாற்ற அனுப்புகின்றார். தனது சீடர்கள் அப்பணியை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்றும் அதில் அவர்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றியும் விளக்குகின்றார். இந்நாளிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைய காலகட்டத்தில் நற்செய்தியை எந்தெந்த முறைகளிலெல்லாம் பறைசாற்ற முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். புனித பவுலடியாரின் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற எச்சரிக்கையை நினைவு கூர்வோம். எனவே நற்செய்தியின் தூதுவர்களாய் மாற அருள் வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் மன்றாடுகிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அந்த தெய்வ திருப்பலியில் நாம் பங்கு மக்களுக்காக ஜெபிப்போம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது பங்கு மக்களுடைய நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை ஒருங்கிணைக்கிற மரியாயின் சேனை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டிய தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் தெய்வீக திருப்பலியிலே ஆலய மாரிஷா தங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். வாசுகி குடும்பத்தினர் சமாதானம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியும் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜான் விமல்ராஜ் உடல் சுகம் வேண்டி தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். ஆரோக்கியமேரி ஜான் பேட்ரிக் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஃபெர்மின் ஜெஸ்டஸ் மேரி புஷ்பம் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரியாயின் சேனையினர் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அருள் ஜோதி சாந்திரியா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் மரித்த நாகராஜ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், வில்லியம் ஜெனிஃபர் இறுதி மேரி அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த தேவராஜ் தன்னுடைய 8வது நாளிலே அவருடைய ஆண்மலை பாற்றிக்கா குடும்பத்தினர் ஜெபிக்கிறார்கள். மரித்த குருசம்மாள் சிலுவை மாணிக்கம் அற்புதம் அருள் பெண்ணுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரொமானோ பெர்னாண்டோ அருட்சகோதரி ரோஸ்லின் மேரி அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயசிராஜ் சவரிமுத்து குழந்தை திரைசலுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், கப்பல் துறை அந்தோனி அம்மாள் லூர்து மேரி, ஜான் போஸ்கோ பாத்திமா மேரி, ஆந்தனிராஜ், கிறிஸ்துராஜ், ராணி, ராஜேந்திரன், தர்மநாதனுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அம்பரோஸ் லூர்து சாமி அற்புதமேரியுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பிரசாந்த் ஜீவன் பெரியநாயகம், ஜோசப் இன்னசென்ட் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அஸ்வின் மடோனா, ஆன்சி ரீட்டா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் நாம் தெய்வ திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் நம் ஊருடைய கருத்துக்களையும் கூட ஆண்டவருடைய பாத்திரப்பு கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற நாம் இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை
உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தி நீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் நாடு கடத்தப்பட்ட மக்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தருகிறது. கடவுள் இஸ்ரேல் மீது தனிப்பட்ட அன்பையும் அக்கறையையும் கொண்டுள்ளார் என்பதையும், கடவுளின் அன்பு தாய் அன்பை போன்றது, அந்த அன்பில் நிலைத்து இன்புறுங்கள் என்பதையும் வலியுறுத்துகிறது. நாமும் இறை அன்பில் நிலைத்து நிற்க இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை திரு வசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் பணம், பதவி, பகட்டு போன்ற உலக ஆடம்பர வலைகளில் சிக்கி கிறிஸ்தவ அடிப்படையை மறந்திருந்த கலாத்திய மக்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை மீது கொள்ளும் நம்பிக்கையே அடிப்படை என்றும், சிலுவையே நமக்கான பெருமை மற்றும் அடையாளம் என்றும் கூறுகிறார். சிலுவையின் வழியாய் நாம் புது படைப்பாக மாற இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முறை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி
அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பண பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களுக்கு நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எசாயா புத்தகத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நற்செய்தியை அறிவிப்பரின் பாதங்கள் எத்துணை இனிமையானவை என்று. அப்படியாக இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக நற்செய்தியை அறிவிக்க இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்புவதாக நாம் வாசிக்க கேட்டோம். மற்ற நற்செய்தியாளர்களை விட லூக்கா நற்செய்தியாளர் 12 சீடர்கள் மட்டுமல்ல, இன்னும் அதிகமான 72 சீடர்களையும் இந்த நற்செய்தி பணிக்கு அனுப்புவதாக குறிப்பிடுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் இந்த பகுதியை குறிப்பிடுவது எதை குறிக்கிறதென்றால், நற்செய்தி பணி என்பது அழைக்கப்பட்ட அந்த 12 திருத்தூதர்களுக்கானது மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும், கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குமே இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணி பொருந்துகிறது. அந்த பணியை நம்முடைய திருமுழுக்கின் மூலமாக நாம் ஏற்கிறோம் என்பதை குறிக்கிறது என்று மறையுரைக்கு பிறகு 2 குழந்தைகள் திருமுழுக்கு பெற இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கை பெறுகிற பொழுது இயேசுவினுடைய பொது குருத்துவத்திலே பங்கு கொண்டு நாமும் நற்செய்தி பணியாளர்களாக அழைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இன்றைய வாசகம் இயேசு 72 பேரை அனுப்புகிற நிகழ்வானது குறிக்கிறது. நாம் தல திருச்சபையின் முக்கியமான குறிக்கோளாக ஆத் ஜெந்தஸ் என்ற திருச்சபை டாக்குமெண்ட்டில் நாம் வாசிக்கிறோம். இது நமக்கு கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு. The church is in its missionary journey and it is a universal call to each one of us என்று சொல்லுகிறது. திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த திருத்தூதுவ அழைப்பு என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதாக இருக்கிறது என்பதை இந்த ஆத் ஜெந்தஸ் என்ற டாக்குமெண்ட் தெளிவாக சொல்லுகிறது. இப்படியாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும்
இயேசுவினுடைய சீடர்களாக நற்செய்தியை போதிப்பவர்களாக அழைக்கப்படுகிறோம் என்றால் நாம் எல்லாம் யார், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மறை தூதுவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறியது. முதலாக நாம் நற்செய்தியை அடுத்தவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எடுத்து இயம்ப வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது கடவுளின் மேல் உள்ள மற்றற்ற நம்பிக்கை. நீங்கள் பண பையோ வேறு பையோ அல்லது காலணியோ எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்வது எதை குறிக்கிறது என்றால், வேலையால் தங்களுடைய கூலிக்கு உரிமையாளர் என்று சொல்லுகிற பொழுது நாம் கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவருடைய பணியிலே இறங்க வேண்டும். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று நம்முடைய பணியை நாம் ஆரம்பிக்கக்கூடாது. மாறாக நாம் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நற்செய்தி பணி நாம் முழுமையாக கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையில் மட்டுமே வைத்து நம்முடைய பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை சொல்லுகிறது. அதுபோல் நாம் பயணிக்கிற பொழுது சிறிய பை நம்முடைய பயணத்தை இனிமையாக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் பயணிக்கிற பொழுது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 4-5 பையை தூக்கிட்டு போவாங்க. இதை ஏற்றுறதா அதை ஏற்றுறதா அப்படிங்கிற ஒரு கவலையே பெரிய கவலையாக போயிடும். நான் ஒருத்தவங்கள்ட்ட அண்மையில் கேட்டேன், நீங்கள் ஏன் தாம்பரத்தில் போய் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே 3 நிமிஷம் தான் ஃபாதர் நிற்கும், லக்கேஜ் ஏற்றுறதுக்கே நேரம் இருக்காது ஃபாதர் அப்படின்னு. ஆளுக்கு 2 பை தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவர்கள் சொன்ன பதில் 3 நிமிஷத்தில் அந்த பையை ஏற்றுறதுக்கே நேரம் பத்தாதா, அதனால் இங்கேருந்து நாங்கள் எக்மோரே போயிட்டு ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது சொன்னார்கள், நேரம் பத்தலை ஃபாதர், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், அவசரத்தில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் அன்று இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி. நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்பது அது உங்களுடைய பயணத்திற்கு இனிதாகவும் உங்களுடைய குறிக்கோளுக்கு நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கும் இலகுவாக அமையும் என்பதைத்தான் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். இரண்டாவதாக மறைத்தூதுவர் யார் என்றால், நற்செய்தியை மற்றும் அறிவிப்பதோடு இல்லாமல் இவர் ஒரு சமாதானத்தின் தூதுவர். சமாதானத்தின் தூதுவராக இருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். ஆதலால் தான் நீங்கள் ஒரு வீட்டிற்கு செல்லுகிற பொழுது இவ்வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் சீடர்களை சந்தித்த பொழுது கொடுக்கக்கூடிய செய்தி, உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தின் தூதுவர்களாக அழைக்கப்படுபவர்கள்தான் மறை தூதுவர்கள். நாமும் மறை தூதுவர்களாக ஒருவரை சந்திக்கிற பொழுது இந்த சமாதான செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்ற உயரிய கருத்தையும் இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அதுபோல நற்செய்தியாளர் என்று சொல்லுகிற பொழுது இவர் நோய்களை குணமாக்குபவராகவும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிவிப்பவராகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் செல்லுகிற வீட்டில் நோயாளிகளை குணமாக்குங்கள். நாம் இந்த பணியைத்தான் ஒரு முறையும் யாராவது சிக்காக இருக்கிற பொழுது அல்லது உடல்நிலை சரியில்லாக இருக்கிற பொழுது நாம் போய் அவர்களை சந்திப்பது ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தால் படிக்கிற காலத்திலாம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வர்றப்போ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா? அப்போ தான் ஃப்ரூட்ஸு ஹார்லிக்ஸ் அப்படியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படிப்பவர்கள்லாம் சொல்லி நக்கல் அடித்து கொண்டிருப்போம். இது ஒரு சாதாரண ஒரு செய்தி அல்ல. நாம் ஒருவரை பார்க்க செல்லுகிற பொழுது அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மறைத்தூது பணியாக இருக்கிறது. நாம் ஒருவர் உடல் நலமின்றி இருக்கிறார் என்று நாம் அவரை பார்க்க செல்லுகிற பொழுது அவரை சாதாரணமாக ஓகே நல்லா இருக்கீங்களா என்று பார்ப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்,
உங்களை குணமாக்குவதற்காக நானும் கடவுளிடம் உங்களுக்கு பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லி நாம் அவருக்கு ஒரு தைரியத்தை, மன தைரியத்தை கொடுக்கிறோம். அதுதான் மறைத்தூதுவ பணியாக இருக்கிறது. அதை செய்யக்கூடியவர்கள்தான் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த மறைத்தூது பணியை இயேசு அனுப்புவதாக சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய பங்கு சமூகத்திலும் ஒவ்வொருவரும் இந்த மறைத்தூது பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் நற்செய்தியை அறிவிப்பவர்களாக, நாம் அடுத்த நோயாளிகளை குணமாக்குவதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பவர்கள், அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பது என்னுடைய தலையாய கடமை என்று பவுலடியார் சொல்லுவது போல, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக நான் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிப்பது என்னுடைய தலையாகிய கடமையாக இருக்கிறது என்று நாம் அதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்தபடியாக இந்த நற்செய்தி மறைத்தூது பணியிலே நாம் சவால்களையும் தடைகளையும் சந்திக்கக்கூடும். இந்த உலகத்தில் சவால்கள் தடைகள் இல்லாமல் எந்த ஒரு பணியும் இல்லை. இன்று நம்முடைய குழந்தைகள் ஒரு சில நேரங்களில் வேலைக்கு செல்வதற்கு கூட பலவித சவால்கள் தடைகளை சந்திக்கிறார்கள். ஏன் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறதுக்கே பலவித சவால்களும் தடைகளும் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அது அங்கே ஆரம்பிக்கிறது, இறுதி வரை பலவித வடிவங்களிலே தேர்வுகள் அல்லது செலெக்ஷன், இப்படியாக நம்முடைய சவால்களும் தடைகளும் தாண்டி கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் கூட நாம் பலவித சவால்களையும் தடைகளையும் சந்திக்கக்கூடும். இன்றும் இயேசுவுக்காக நற்செய்தியை அறிவித்து ஆங்காங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மறைசாட்சியாக இருக்கிறார்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய மறைத்தூது பணியில் நாம் நம்முடைய தடைகளையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யாரிடமாவது நல்லதை சொன்னோம் என்றால், வந்துட்டான் பார், அதான் பெரிய சீடர் மாதிரி அப்படியே நல்ல செய்தியை சொல்ல வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி நம்ம இகழ்ந்து பேசுபவர்கள் இன்றும் பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தாலும் கடவுள் என்னோடு துணை நிற்கிறார் என்று சொல்லி நாம் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில், அவர் எனக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கையில் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் நாம் பங்கு பெற முடியாவிட்டாலும் துணை நிற்பவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்முடைய பணி நிமித்தமாக, குடும்ப அலுவல்கள் காரணமாக நாம் இப்படிப்பட்ட நற்செய்தி பணியை நாள் செயலாற்ற முடியவில்லை என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆனால் அதற்கும் கூட இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்படியெல்லாம் நம்மால் ஒதுங்கி நிற்க முடியாது. மாறாக இந்த நற்செய்தி பணிக்கு துணை நிற்பவர்களாக, எப்படியாக துணை நிற்பவர்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால், இயேசு சொல்லுகிற நீங்கள் போகிற வீட்டிலே உங்களுக்கு உண்ண உணவும் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்பவர்கள் கடவுளின் தூதுவர்கள் என்றும் மற்றவர்களால் துணை நிற்கப்படுவார்கள், அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை அடுத்து அவர்களே கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறது. நம்முடைய மறைத்தூது பணியை நாம் தான் தாங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறது. அதுவும் இந்த நாளில், இந்த ஜூலை 6ஆம் தேதி நம்முடைய பங்கு ஆலய நிதிக்காக குறிப்பாக புதுப்பித்தலுக்கு பிறகு உண்டான கடனை அடைக்கும் பொருட்டு சிறப்பான ஒரு காணிக்கை எடுக்கக்கூடிய இந்த நாளிலே இன்றைய வாசகம் நாம் எப்படியாக நம்முடைய நற்செய்தி பணியை, நம்முடைய திருச்சபையை, நம்முடைய பங்கை துணை நின்று நம்முடைய உதவியால் காத்து நிற்க வேண்டும் என்ற உயரிய கருத்தையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் முடிந்த பிறகு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே நாம் கேட்டது போல, சீடர்கள் திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய பெயரால்
பேய்கள் ஓடுகின்றன என்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதம். கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் எப்படியாக நம்மை ஒன்றிணைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் மறைத்தூதுவர்களாக நம்மை ஒன்றிணைக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மக்களாக, கடவுள் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் என்று தம்முடைய இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தம்முடைய திருத்தூதர் எசாயா வழியாக ஒரு கம்ஃபர்ட், அதாவது அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறார். அந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி தான் நாம் நம்முடைய வாழ்வில் விசுவாசிக்கிற நற்செய்தியுமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நற்செய்தியுமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு கிறிஸ்துவில் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு செய்யக்கூடிய உயரிய பணியாக இந்த நற்செய்தி பணி இருக்க வேண்டும். இந்த நற்செய்தி பணி என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கம் என்று இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கிற இந்த தருணத்திலே புனித பவுல் அடியாரை போல நான் நற்செய்தியை அறிவிப்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியை அறிவிப்பதில் பெருமை கொள்வோம். ஆதலால் அவர் நமக்கு தர இருக்கிற அந்த விண்ணக வீட்டின் பேற்றினை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கடைசியாக பார்த்தது போல நீங்கள் செய்கிற செயல்களை வைத்து நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் நீங்கள் பெருமை கொள்வதற்கு பலவித காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்து பெருமை கொள்ளுங்கள், விண்ணகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறன என்பதே நம்முடைய சிறந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியை பறைசாற்றுகிற தூதுவர்களாக வாழ இறைவரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். திருமுழுக்கு திருவருட்சாதனம். இப்பொழுது நம்முடைய அன்பு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்போம். திருமுழுக்கு திருவாழ்வுக்கும் இறையரசுக்கும் நுழைவாயில், இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கெல்லாம் தொடக்கம் முதலுமானது. மனிதனாய் பிறந்தவனை அது இறைவனின் பிள்ளையாக பிறக்க செய்கிறது. திருமுழுக்கு பெறும் ஒரு குழந்தை மற்ற திருவருட்சாதனங்களை பெற உரிமை அளிக்கிறது. திருமுழுக்கு பெறும் ஒருவர் திருச்சபையின் உறுப்பினர் ஆகிறார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவர் அரசு குருத்துவத்தில் பங்கு பெறுகிறார். பிறவி நிலை பாவமும் அவர் செய்த பாவம் கழுவப்பட்டு அவருக்கு இறையருள் வழங்கப்படுகிறது. இறைவனின் பிள்ளையாக புது பிறப்பு, புது வாழ்வு, திருவாழ்வு பெறுகிறார். எனவே இந்த நம்பிக்கையோடு நாம் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்போம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர் இட விரும்புகிறீர்கள்? சாஷாக்காக நீங்கள் திருச்சபையிடம் கேட்பது என்ன? திருமுழுக்கு. உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்தவ கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கு அன்பு செய்து வாழ இந்த குழந்தையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களது பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இந்த குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் கடமை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? சாஷா, கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகளுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். குழந்தைக்காக ஜெபிப்போம். புனிதர்களை நோக்கி மன்றாடும். உங்களுடைய பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னையாம் புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகலர் புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆயத்த எண்ணெய் பூசுதல். உங்கள் மீது கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராக அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புமிக்க பெற்றோரின் ஞானத்தாய் தந்தரே, இறை மக்களே, திருமுழுக்கின் அடையாளத்தின் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த குழந்தை அன்பிலுள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் தூய ஆவியாலும் புது வாழ்வு பெறப்போகிறார். இவர்களில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு குழந்தையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களது பொறுப்பு. ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கு நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை இருக்கிடுங்கள். அதுவே திருவை நம்பிக்கை. அதிலே தான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த குழந்தையோடு இணைந்து, குழந்தையுடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்களோடு இணைந்து கடவுள் கொடுத்த அந்த விசுவாச பிரமாணத்தை மீண்டுமாக நாம் புதுப்பித்துக் கொள்வோம். உங்கள் பதில் கேட்கிற கேள்விக்கு விட்டு விடுகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? கேட்கிற கேள்விக்கு நம்புகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். விண்ணகை மண்ணை படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இருந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருவையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருவை நம்பிக்கை. இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு இணைந்து இப்பொழுது நாம் எல்லாம் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் சாஷா திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் அனைவரும் விரும்புகிறீர்களா? சாஷா, தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருத்தாயிலம் பூசிதல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாக எல்லா வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுவிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் போதகரும் நல்லாயனுமாகிய கிறிஸ்து நம்பிக்கையுள்ள பிள்ளையாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீராக. ஆமென். வெண்ணிற ஆடை அணிவித்தல். நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவால் ஒளி பெற்ற இப்பிள்ளை ஒளியின் மகளா என்று வாழ்வாராக. நம்பிக்கையில் நிலைத்திருந்த ஆண்டவர் ஒரு பொழுது புனிதர் அனைவரோடு விண்ணக வீட்டில் அவர் எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தையும் தந்தையாக இறைவனின் புகழும் ஆட்சி விளங்க காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் செய்வாராக. அன்பு குழந்தைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். காணிக்கை பவனி. அன்புக்குரியவர்களே, காணிக்கை நேரத்தில் நான் கடந்த வாரம் அறிவித்தபடியே நீங்கள் கொடுக்கிற இன்றைய சிறப்பு காணிக்கை நம்முடைய ஆலயத்தினுடைய கடன் நிலுவைக்காக பயன்படுத்தப்படும். எனவே தாராள உள்ளத்தோடு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கவர்கள் இல்லாதவர்கள் கவர்கள் கொடுக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை மன்றாட்டிற்கு பிறகு நம் காணிக்கை பவனிக்குள் செல்வோம். அனைவரும் எழுந்து. இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர்
யாவரும் சாந்தமும் மனத்தாட்சியும் கொண்டவர்களாகவும் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு இயேசுவின் சீடர்களாய் இவ்வுலகில் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, வறுமை, வேலையின்மை, நோய், முதுமை, இயலாமை, தொடர் தோல்விகள், ஏமாற்றங்கள், குடும்பத்தில் சமாதானமின்மை போன்ற பல்வேறு இன்னல்களால் அவதியுறும் மக்கள் அனைவரையும், குறிப்பாக சமீப காலங்களில் விபத்துக்களாலும் போர்களாலும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிப்போரையும் தாயின் பரிவோடு கண்ணோக்கி கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாய கவர்ச்சியால் தங்களது இலக்குகளை மறந்து வாழ்கின்ற இச்சூழலில் உமது ஆவியாரால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு தங்களது எதிர்கால வாழ்வில் அவர்கள் சிறப்புற தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் நிறைவாய் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இன்றைய சூழலில் சிக்குண்டு தவிக்கும் மக்களை கண்ணோக்கியருளும். எம் நாட்டை ஆள்பவர்கள் தாம் பயணிக்க வேண்டிய பாதைகளை நீதியுடனும் நேர்மையுடனும் தேர்வு செய்து நாட்டு மக்களை திறம்பட வழிநடத்தவும், நடுநிலையுடன் மக்கள் சேவையில் சிறந்து விளங்கவும் தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் அவர்களுக்கு அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி, அன்பு ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அறிந்தவராக இருக்கிறவரே, நாங்கள் இப்பொழுது உம்மிடம் கொண்டு வந்த மன்றாட்டுகளையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா மன்றாட்டுகளையும் நிறைவேற்றி தந்து நாங்கள் உம்முடைய மறை சாட்சிகளாக, மறை தூதுவர்களாக உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க எங்களுக்கு உம்முடைய ஆசீர் நிறைவாக தந்து காத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருந்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தாமரையாய் தேர்தல்
பிரிந்து வந்த எம் வாழ்வான அன்பே உன்னை பிளந்து தந்தையும் வாழ என்னோடு தங்க என் நாயகே நீர் என்னுள்ளம் வாரும் என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயகே நீர் என்னுள்ளம் வாரும் என் வாழ்வின் விருந்தாக என் ஆன்ம உணவாக என் வாழ்வின் விருந்தாக என் ஆன்ம உணவாக என் அன்பு தேவா என் உள்ளம் நீவா என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயகே நீர் என் உள்ளம் வாரும் உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய் உளம் தாழ்த்தி எமை தேற்ற பலியாகி தந்தாய் உறவாக துணையாக எமை தாங்க வந்தாய் உளம் தாழ்த்தி எமை தேற்ற பலியாகி தந்தாய் கரம் பொறித்து எமை காக்கும் அன்பென்றும் வேண்டும் உளம் பதித்து உமை போற்றும் பண்பென்றும் வேண்டும் கரம் பொறித்து எமை காக்கும் அன்பென்றும் வேண்டும் உளம் பதித்து உமை போற்றும் பண்பென்றும் வேண்டும் உன் பந்தி அமர உன் அன்பில் வாழ உணவாக இறைவா உறவாக நீவா என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயகே நீர் என்னுள்ளம் வாரும் என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயகே நீர் என்னுள்ளம் வாரும் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை கூர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றோடு என்னை ஏறிடும் புனித லூர்து அன்னையிடம் மன்றாட்டு மையமநீரை லூர்து அன்னையே அமல உற்பவியே இரக்கத்தின் தாயே உடல்நலமற்றோருக்கு ஆரோக்கியமே பாவிகளின் அடைக்கலமே துயருவோரின் ஆறுதலே உம்மை தேடி வந்தேன் என் மேல் மனமிரங்கும் என் தேவைகள் தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் உம்மிடம் நம்பிக்கையோடு வந்தவர்கள் உடல் உள்ள நலம் பெற்றுள்ளனர் இந்த நம்பிக்கையோடு தாயன்போடு கூடிய உமது பரிந்துரைக்காக நான் வந்துள்ளேன் என் விண்ணப்பங்களை கேட்டு உம் திருமகனமிருந்து அவற்றை எனக்கு பெற்றுத் தந்தருளும் உமது திருப்பண்புகளை நான் பின்பற்றவும் உம்மோடு ஒரு நாள் மகிமையில் பங்கேற்கவும் எனக்கு அருளை பெற்றுத் தாரும் ஆமென். புனித லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவிப்புகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்றைக்கு சிறப்பித்து மகிழ்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியை சிறப்பித்தவர்கள் மரியாயின் சேனையினர்.
எனவே கரங்களை தட்டி நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, வருகிற வாரம் தெய்வீக திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் பீட சிறுவர் சிறுமியர்கள். பீட சிறுவர் சிறுமியர்களிலே புதிய உறுப்பினர்களை இந்த வருடம் எடுத்திருக்கிறோம். எனவே புதிய உறுப்பினர்களும் அந்த நாளிலே தங்களுடைய பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே பிள்ளைகள் வேறு யாராவது உங்களுடைய பிள்ளைகளை பீட சிறுவர்களுக்கு அனுப்ப விரும்பினால் என்னை அணுகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மறைக்கல்வி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. ஏராளமான பிள்ளைகள் மறைக்கல்வி வகுப்பில் கலந்து கொள்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா பெற்றோர்களுக்கும் மீண்டுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 8:30 மணி திருப்பலியில் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், ரொம்ப குட்டி குழந்தைகளை தவிர 2ஆம் வகுப்பிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் அவர்களை மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் அவர்களுக்கு காலை உணவை வழங்குகிறோம். யாராவது உங்கள் திருமண நாளிலே பிறந்த நாளின் பொழுது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க விரும்புகிறவர்கள் என்னை அணுகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வருகிற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய லூர்து அன்னைக்கு சிறப்பு நாள் எடுத்து ஜெபிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அன்றைக்கு 2 வேளைகளிலும் காலை மாலைகளில் வழிபாடுகளை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். காலை 10 மணிக்கு திருஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து ஆராதனையும், அதைத் தொடர்ந்து தெய்வீக திருப்பலியும், மதிய அன்பின் விருந்தையும், மாலை 6 மணிக்கு திருஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருத்தேர் பவனியும், நற்கருணை ஆராதனையும், தெய்வீக திருப்பலி, அன்பின் விருந்து என்று அந்த ஒரு நாள் முழுக்க இறை அனுபவத்திற்காக லூர்து அன்னைக்கு சிறப்பு பக்தி முயற்சி மேற்கொள்கிறோம். எனவே நீங்கள் அந்த நாளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கான துண்டு பிரசுரங்களையும் தயார் செய்கிறோம். 11ஆம் தேதி சற்று வெளியில் இருக்கிற மற்ற பங்கில் இருக்கிற மற்ற உறவினர்களை கூட, உடல் நோய் இருக்கிறவர்கள், நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படி குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்தி நம்முடைய அன்னையினுடைய ஆலயத்திற்கும் நம்முடைய அன்னையினுடைய திருகபில் ஜெபிப்பதற்கும் நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளை தந்தை கிளாட்வின் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பார். பல்வேறு இடங்களிலே சிறப்பு ஆராதனையும் நற்கருணையும் நடத்துகிற அன்பு தந்தை. எனவே அந்த நாளிலே உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உடனிருப்பையும் நான் அன்போடு நாடுகிறேன். அந்த நாள் அன்பின் விருந்தை சூசிப்பர் அன்பையரை மக்கள் ஒருங்கிணைப்பார்கள். உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நான் ஏற்கனவே அறிவித்தப்படுகிறேன். இன்றைக்கு நாம் சிறப்பு காணிக்கை எடுக்கிறோம் எல்லா தெய்வீக திருப்பலியிலும். ஏற்கனவே நான் ஏராளமான முறை கூறியிருக்கிறேன். நீங்கள் தாராளத்தோடு ஆலயத்திற்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட காணிக்கைகள் சற்று உயர்ந்திருப்பதை பார்க்கிறேன். உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய தொடர் ஒத்துழைப்பிற்கும் நன்றி. இன்றைக்கு நாம் சிறப்பு காணிக்கை எடுக்கிறோம். எனவே இதற்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அன்றைக்கும் ஒரு வினோத விளையாட்டு போட்டிகளை விசித்திர சந்தை ஃபேன்சி ஃபெஸ்ட் என்று நாம் ஒருங்கிணைக்கிறோம். அன்றைக்கும் நமக்கு கிடைக்கிற சிறிய உதவியை நாம் நம்முடைய கடன் நிலுவைக்காக பயன்படுத்துகிறோம். எனவே அதற்கான காலை உணவு, மாலை உணவு, சிற்றுண்டிகள், விளையாட்டுப் போட்டிகள், லக்கி ட்ரா டோக்கன்கள் என்று பல்வேறு நிகழ்வுகள் வழியாக உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் உங்களை சந்திக்கிற பொழுது தயவுசெய்து அவர்களுக்கு ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாள் முழுவதும் நீங்கள் இங்கிருந்து அந்த நாளை சிறப்பு செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்முடைய உழைப்பாளர்களின் கலை என்கிற நிகழ்வை நம்முடைய பங்கில் இருக்கிற ஒர்க்கிங் மூமெண்ட்ஸ் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று 8 மணி தெய்வீக திருப்பலி நிறைவிற்கு பிறகு பெண்கள் பணிக்குழு கூட்டம், இளையோர் இயக்க கூட்டங்கள் நடைபெறும். கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் நான் அறிவித்தபடியே ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகையை வின்சென்ட் பவுல் சபையினர் ஒருங்கிணைக்கிறார்கள். விண்ணப்ப படிவங்கள் கடந்த வாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி அடுத்த வாரத்திற்குள் நீங்கள் அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏழை மாணவர்களுடைய கல்வி நிதிக்கு உதவி செய்கிறவர்கள் வின்சென்ட் பவுல் சபையோ அல்லது என்னையோ அணுகி உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அன்பிய கூட்டம் நடைபெறுகிறது, இடைவிடாத சகாய அன்னை அன்பிய கூட்டம். அதற்கான விலாசங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் அன்பிய குழுவில் பகிரப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து நேரத்தோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 23,012 ரூபாய். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் தாராள அன்பிற்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அருளுதவியால் பொருளுதவியால் பங்கை தாங்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்தனர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் இறை தூதுவர்களாய் வாழ சென்று வாருங்கள். இத்திருப்பலி நிறைவேறிற்று. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, இறைவா, தந்தை
ஆமென்.